இப்போ எப்படி ஒரு ஃபோனில் வந்து எஃப்ஆர்பி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்சங் மொபைலில். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சாம்சங் மொபைல் இருக்குது. இல்லை எமர்ஜென்சி கால்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு *#0* அப்படின்னு டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு டெஸ்ட் மோடு வரும். இந்த மோடில் வந்து கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அது பண்ணதுக்கப்புறம் இதில் ஓகேன்னு கேட்கும். அலோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பைபாஸ் ஆகிடும், அதாவது எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் ஆகிடும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாட் ப்ரோ. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம், சாம்சங்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நியூவாக போகணும், ப்ராக்டிக்கலாக போகணும்னு தோணும். கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும், ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போல் ஜஸ்ட்டு ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். தென் வந்து எம்டிபி எஃப்ஆர்பின்னு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட் எஃப்ஆர்பி 2022 நியூ செக்யூரிட்டி அப்படின்னு அதை கிளிக் பண்ணி டூ செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி *#0* வந்து நம்மளோட ஃபோனில் வந்து நம்ம டயல் பண்ணியாச்சு. டயல் பண்ணோடனே செக்கிங் மோடு வந்துச்சு, ஓகேங்களா? அந்த செக்கிங் மோடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மோடில் தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், கனெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ எம்டிபி போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுது. ஆல்ரெடி ஏன்னா ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரன் ஆகிட்டுருக்கு ப்ரோக்ராம், தெரியுதா? ஸோ போர்ட் வந்து டிடெக்ட் ஆகி ரன் ஆகுது. இப்போ எனேபிளிங் ஏடிபி, அதாவது ஏடிபியை வந்து எனேபிள் பண்ண ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபோனில். ஏன்னா ஏடிபி எனேபிள் ஆனால் தான் எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் எதனா நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் வந்து அலோ பண்ணுங்கள் அது மாதிரி எதனா கேட்கும். அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா அலோ அப்படின்னு கொடுக்கணும், அப்போ தான் ஏடிபி வந்து எனேபிள் ஆகும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டு ஏடிபி டிவைஸ் அப்படின்னு கேட்குது. ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அலோ யூஎஸ்பி டீபக்கிங் கேட்குது. ஸோ நம்ம இங்கே ஆல்வேஸ்ன்னு இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அலோ அப்படின்னு இருக்கா, எதுக்கு இதை அலோ பண்ணுறோன்னா அப்போ தான் யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஆன் பண்ண முடியும். அலோன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு வரலாம். டிவைஸ் ஃபவுண்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, தெரியுதா? நாட் ரூட்டர்னு வருது. இப்போ அகைன் வந்து ஃபோனில் அலோ வந்து கேட்டுச்சு, கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட்டிங் எஃப்ஆர்பி ப்ளீஸ் வெயிட் ரீசெட் டன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஏன்னா அதில் ரீசெட் வந்து டன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இப்போ ஃபோனில் வந்து எஃப்ஆர்பி இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக ஆன் ஆகட்டும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணி தரணும், இல்லை கோர்சஸ் வேணும், இல்லை எனக்கு டூல் ஆக்டிவேஷன் பண்ணி தரணும் அப்படின்னா எல்லாமே அவைலபிள் இருக்குது. சாஃப்ட்வேர் ரீதியாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னா காண்டாக்டில் தர நம்பருக்கு வந்து காண்டாக்ட். இது இந்த சாம்சங் ஃபோனில் மட்டும், இந்த பர்டிகுலர் மாடலில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா மாடலுமே நீங்கள் இந்த எஃப்ஆர்பியை வந்து பைபாஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ, டிஎஃப்எம் டூலோ, அன்லாக் டூலோ, இல்லை யாட் ப்ரோ சம்திங், உங்கள்கிட்ட என்ன டூல் இருந்தாலுமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எஃப்ஆர்பியை வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் அக்ரீன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த *#0* வந்து எந்த ஃபோனில் போட்டாலும் உங்களுக்கு டெஸ்ட் மோட் வருது அப்படின்னா பண்ணலாம். சில ஃபோனில் வந்து இந்த டெஸ்ட் மோட் வந்து வராது, அது வந்து லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்சாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து எடுத்துக்காது. லோயர் விஷனில் இருக்குது, இல்லை சப்போர்ட் ஆகுது, அந்த *#0* போட்டால் வருது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து தாராளமாக வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த எமர்ஜென்சி கால அந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியாது, ஓகேங்களா? அது வந்து சாம்சங் சர்வரில் தான் நீங்கள் பண்ண முடியும்.